இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வேர்க்கடலை வந்து விதைச்சிருந்தோம். அது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கடலை விதைச்சிட்டு 7வது நாள் வந்து நாங்கள் வந்து டூர் கிளம்பிட்டோம். 2 நாள் மூணாருக்கு போயிட்டு வந்து பார்த்தா கடலெல்லாம் ரொம்ப அப்படியே காஞ்சு போய் வாடி போய் இருந்துச்சு. மழை வரும்னு பார்த்தா சுத்தமாக மழையே வரல. ஆனால் கடலை விதைச்ச அன்னைக்கு மறாவது நாள் வந்து நல்லா மழை வந்தது. அதில் வந்து நல்லா வளர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து சுத்தமாக மழையே இல்லை. மழையை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மழையை எதிர்பார்த்து மழை வரல. அதனால் பக்கத்து கொள்ளைக்காரங்கள்ட்ட வந்து போர் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தண்ணி கேட்டு கடலைக்கு வந்து வாடுதுன்னு தண்ணி வச்சிட்டோம். ஒரு 50 சென்ட் பாயறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரியவே இல்லை. மூணாறில் நல்லா ஜில்லுன்னு மழை பனி நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து அப்படியே செம்ம வெயில், அவ்வளோ ஒரு சுட்டு எரிக்கிற வெயில் வழக்கத்தை விடையும் அதிகமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து முந்திரி கொட்டை பொறுக்கும்போது வெயில் அடிச்சிருந்ததுன்னா பொறுக்கிருக்கவே மாட்டோம். நாங்கள் சித்திரை வைகாசியில் தான் நிறையா வெயில் அடிக்கும்பாங்க. ஆனால் அதை விடையும் அதிகமாக இப்போ அவ்வளோ வெயில் அடிக்குது. வெயில் சுத்தமாக தாங்கவே முடியல. நான் கொல்லைக்கு வந்துட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஃபுல்லாக கொல்லையில் வெயிலில் நின்று தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு லாஸ்ட் 20 வருஷமாக கொல்லை பக்கம்லாம் வரல. இப்போ தான் வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் என்னை திட்டிக்கிட்டே என்னால் தான் தண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் தான் கடலை போடணுன்னு ஆசைப்பட்டேன். சரி முந்திரி கன்று வச்சு விட்டோம்னா அது வளர்ந்து வந்தால் அதுக்கப்புறம்லாம் பெருசாக எதுவும் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு கடலை போட்டிருந்தோம். முந்திரி கன்றுக்கு ஒசரம் முந்திரி கன்றை வச்சு விட்டு கடலை விதைச்சி தண்ணி விட்டுட்டு இருந்தால் முந்திரி கன்று ஒரு 2-3 மாதத்தில் கொஞ்சம் பெருசாக வந்துடும். அதுக்கப்புறம் மழைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய வேணாம், முந்திரி கன்றையே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆனால் என்ன இவ்வளோ வெயில் அடிக்குது, இந்த சுத்தமாக நிற்கவே முடியல. நான் வந்து கொல்லையில் வந்து நிற்க முடியாத போயிட்டேன். இப்போ மத்தியானம் ஒரு 6 மணி போல் டீ எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். லைட்டாக தூறல் வந்துச்சு. நிறையா மழை வரும்னு பார்த்தா வரல. வந்த மழையும் போயிட்டது. லைட்டாக ஒரு தூறல் போட்டு போயிடுது. அதுக்கப்புறமும் மழை வரும்னு பார்த்தா மழையும் வரல, ஒன்றும் வரல. இவ்வளோ கோரப்புல் வந்து ஒரு 12 நாளில் இவ்வளோ கோரப்புல் வளர்ந்துச்சு. அது ஏன்னு தெரியல. பயிர் ஒன்றும் கொல்லையில் செய்யாததுனாலயா எதனாலன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தண்ணி வந்து 3 நாள் வந்து விட்டாங்க. 3 நாள் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு களை வந்து வெட்டினாங்க. வெட்டி முடிச்சுட்டு மழை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அப்பயும் மழை ஒன்றும் வரவே இல்லை. சரி அதுக்கப்புறமாவது வரும்னு பார்த்தா அதுக்கப்புறம் 20 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் மழையும் வரவே இல்லை. அது வரைக்குமே இந்த களைச்செடியை வந்து காவ காக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் போல். எங்கள் தாத்தா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நாங்கள் எப்போயாவது அப்பப்போ வருவோம். ஆள் இருக்கும்போது மட்டும் இந்த ஆடு வந்து வராது. எப்போ ஆள் இல்லையோ அப்போ வந்து அந்த ஆட்டுக்காரங்க விட்டுருவாங்க. அது மாட்டிக்கே வந்து மேய்ச்சிட்டு நிற்கிது. ஒவ்வொரு வருஷமும் வெயில் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. கடலைக்கு 2 டைம் தண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் களைச்செடி இவ்வளோ பெருசு தான் இருக்குது. கடலை விதைச்சத்துலேருந்து இன்னையோட வந்து 30 நாள் ஆகுது. நேற்று எடுத்த வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் களைச்செடி எப்படி இருக்குன்னு இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் 2 நாளில் தண்ணி உள்ளான்னு முடிவு பண்ணிட்டு போயிருக்கோம். தண்ணி விட்டுட்டு களை வெட்ட தான் போகிறோம். 2வது டைம் வந்து களை வெட்ட போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ.